ஏன் சந்தேகப்பட்டாய்? Why did you doubt? நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்குமாக வாசிக்கலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம், யோசுவா, நியாயாதிபதிகள். வெரி குட், ரைட். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்குமாக. அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்களை எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறிய அடிப்பது போல நீ மீதியானியரை முறிய அடிப்பாய் என்றார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் போது அப்படியே என்னை நிறுத்தி, அந்த இடத்துல கிதியோனினுடைய இடத்திலே என்னை நிறுத்தி இந்த சம்பவத்தை தியானித்து பார்த்தேன். அப்படியே கடகடன் வாசிக்கிறவங்க கடகடன் வாசித்து போகாதபடிக்கு கொஞ்சம் அப்படியே தியானம் பண்ணி நீங்கள் வாசிக்க நான் உங்களை அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கிதியோனிடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு நாள் வெளிப்பட்டார். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதற்கு கிதியோன் சொல்லுகிறார், கர்த்தர் எங்களோட கூட இருப்பாரானால், கர்த்தர் ஸ்தோத்திரம், if the Lord is with us, why then all these things happen to us? கர்த்தர் எங்களோட கூட இருப்பாரானால் இவைகளெல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானேன். சொல்லுங்கள், கர்த்தர் எங்களோட கூட இருப்பாரானால். எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எங்களோட கூட இருப்பாரானால் இவைகளெல்லாம் எங்களுக்கு சம்பவிப்பானேன். If the Lord be with us, why then all these things happen to us? We serve a God who always be with us. எப்போதும் நம்மோடு கூட, எப்போதும் உங்களோடு கூட இருக்கிற ஒரு சர்வ வல்ல கர்த்தரை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். கவனிங்க, தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறேன். அப்போ எந்த நேரத்தில் வேண்டுமானாலும், எந்த நேரமானாலும் கர்த்தர் நம்மோடே உங்களோடே இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் என்று சொன்னால் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லி கர்த்தர் சொல்லல, சகல சூழ்நிலையின் நாட்களிலும். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம்.
எந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் கூட நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ஆமென் சொல்வீங்களா? உங்களுடைய சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், அந்த சூழ்நிலையிலே நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இதுதான் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற வாக்குறுதி, வாக்குத்தத்தம். சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். சகல நாட்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். அதுவரைக்கும் யோசுவாட்ட கர்த்தர் பேசுனது கிடையாது. அதுவரைக்கும் கர்த்தர் வேற ஒரு மனுஷனிடத்திலும் பேசுனது கிடையாது. மோசேயினிடத்தில் கர்த்தர் பேசுவார். கர்த்தர் பேசுகிறதை மோசே ஜனங்களுக்கு சொல்வார். இந்த யோசுவா மோசேக்கு பக்கத்தில் இருக்கிறார். மோசேக்கு பணிபுரிகிறவர். கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசுகிறதை பார்க்கிறார். கர்த்தர் மோசேயினிடத்தில் பேசுகிறதை பார்க்கிற யோசுவாவுக்கு ஒரு முறை கூட மோசே உயிரோடு கூட இருக்கும்போது கர்த்தர் யோசுவாவிடத்தில் பேசவில்லை. ஆனால் மோசே மரித்ததற்கு பின்பும் கர்த்தர் யோசுவாவிடத்தில் முதலாய் பேசுகிறார். பாருங்கள், பேசும்போது சொல்கிறான், நான் மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ, ஆமா, அதை போலவே நான் உன்னோடும் கூட இருப்பேன். As I was with Moses, so shall be with you. As I was with Moses, நான் மோசேயோடு கூட எப்படி இருந்தேனோ யோசுவாவே அப்படியே நான் உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்கிறான். நான் உன்னோடும் கூட இருப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். தீர்க்கதரிசி சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறாரே, நீங்கள் ஏன் பயப்பட வேண்டும்? அப்படின்னு சொல்வீங்களா? ஆம். ஆகையால் நான் பயப்படேன். சொல்லுங்கள், ஆகையால் நான் பயப்படேன். எதற்காக பயப்படக்கூடாதான்? அவன் கர்த்தர் தான் சொல்லி இருக்கிறாரே, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே, ஆகையால் நான் பயப்படேன். சத்தமா சொல்லுங்க, ஆகையால் நான் பயப்படேன். நீ அக்கினியில் நடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ தண்ணீரை கடக்கும் போதும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், நான் உன்னோடு கூட இருப்பேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். அக்கினியான ஒரு சூழ்நிலை ஆனாலும், வெள்ளம் போல புரண்டு வரும் ஒரு பிரச்சனை ஆனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். When the doctor said it is cancer, இது கேன்சர் தான் என்று சொல்லி மருத்துவர்கள் சொல்லும்போது கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா, கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். என் தாயினுடைய கடைசி மூச்சு அந்த போகும் நேரத்தில் நான் கூட இருக்கும்போது கர்த்தர் என் பக்கத்திலே, நான் உன் பக்கத்திலே இருக்கிறேன்னு சொல்லும்படியாய் என் பக்கத்திலே இருப்பார். எல்லா நேரங்களிலும், சந்தோஷ நேரங்களிலும், என் இன்ப நேரங்களிலும், என் துன்ப நேரங்களிலும், என் நெருக்கத்தின் வேளையிலும், என் பிரச்சனையின் நேரத்திலும் இம்மானுவேலனாக. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, தேவன் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோட கூட இருக்கிறான் என்பது அர்த்தமாம். தேவன் நம்மோட கூட இருக்கிறார். தேவன் என்னோட கூட இருக்கிறார். தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்பது அர்த்தமாம். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்னன்னு சொன்னா, சில பிரச்சனைகள் தலைக்கு மேலே போகும்போதோ, அல்லது தாங்க முடியாத பிரச்சனைகள் வரும்போதோ, அல்லது மிகவும் சோர்ந்து போகத்தக்கதாக சூழ்நிலைகள் வரும்போதோ, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, இந்த சூழ்நிலையிலே கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லித்தான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்கிறார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். அநேக தேவனுடைய பிள்ளைகள் நினைத்துக் கொள்கிறார்கள், கர்த்தர் என்னை கைவிட்டு விட்டாரோ, கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ. வாழ்க்கையிலே சில எதிர்பாராத புயல்கள் வீசும் போது, வாழ்க்கையில் சில எதிர்பாராத புயல்கள் வீசும் போது, வாழ்க்கையிலே சில கசப்பான அனுபவங்கள் சூழ்நிலைகளுக்குள்ளாக நம் குடும்பத்தில் கடந்து போகும்போது, இட் இஸ் வெரி ஹார்ட் டு see the face of God.
தேவனுடைய முகத்தை காண்பது என்பது மிகவும் கடினமான காரியம். எப்போது போல ஜெபிக்கிற நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணரக்கூடிய நாம் அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை உணர முடிவது இல்லை. யோபு என்கிற ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார், ஒரு பக்தன் இருந்தான். அவன் பெரிய ஒரு தேசத்திலே பெரிய ஒரு ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷனாய் இருந்தான். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய் அவன் இருந்தான். அந்த யோபு ஒவ்வொன்றாய் வாழ்க்கையிலே அவன் இழந்து போனான், ஒவ்வொன்றாக இழந்து போனான். கர்த்தர் ஸ்தோத்திரம். அவனுடைய ஆடு, அவனுடைய மாடுகள், அவனுடைய ஒட்டகங்கள், அவனுடைய கழுதைகள், அவனுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் ஒவ்வொருவராய் அவன் இழந்து போகிறான், ஒவ்வொருவராய் இழந்து போகிறான். அவனுடைய சரீரத்திலும் ஆரோக்கியத்தையும் அவன் இழந்து போகிறான். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் சொல்கிறான், ஐ லுக் ஃபார் காட், நான் தேவனை தேடினேன். ஐ லுக் ஃபார் காட் பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் ஹிம். நான் தேவனை தேடினேன், எனக்குண்டான நெருக்கத்தில். அந்த யோபுடைய சூழ்நிலையை நீங்கள் கண்ணு முன்னால் நீங்கள் நிறுத்தி பார்க்கணும். நம்மை போல ஒரு சாதாரண மனுஷனுக்கு பிரச்சனைன்னு சொன்னால் 4 பேர் ஆறுதல் சொல்வதற்கு இருப்பாங்க. ஆமன் சொல்வீங்களா? பெரிய ஒரு பணக்காரருக்கு மோடிக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் நீங்களும் நானும் போய் ஆறுதல் சொல்ல முடியுமா? முடியாதுங்க, முடியாது. அடுத்த வீட்டுக்காரன் சொல்ல முடியுமா? முடியாது. நெருங்குவதற்கு பயப்படுவாங்க. பெரிய ஆள் அவனுக்கு பிரச்சனை. சபையில் மூத்த விசுவாசிங்க இருக்கிறாங்க. ராமச்சந்திரன் ஐயாவுக்கு, இமானுவேல் ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை. டக்குன்னு நீங்கள் போய் சொல்லிட முடியுமா? சொல்ல முடியுமா? நான் போய் சொல்லலாம், நான் போய் சொல்வேன். இவரு போய் சொல்லுவாரா? சொல்ல முடியாது. கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா பெரிய ஆள். யோபு அப்படிப்பட்ட நிலையில் தான் இருந்தார். அவர் சொல்லுகிறார், எனக்கு இந்த இருக்கிற பிரச்சனைகளிலே ஒரே ஒரு நம்பிக்கை கர்த்தர் தான் ஒரே நம்பிக்கை. ஆனால் ஐ லுக் ஃபார் ஹிம், அவருக்காக நான் அவரை தேடினேன். பட் ஐ குடன்ட் ஃபைண்ட் ஹிம், நான் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. He is not on my left, neither on my right. என்னுடைய வலது பக்கத்திலும் தேடினேன், வலது பக்கத்திலும் அவர் இல்லை. என்னுடைய இடது பக்கத்தில் தேடினேன், என்னுடைய இடது பக்கத்திலும் கர்த்தர் இல்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம். God, where are you when all these things are happening to me? இந்த காரியங்கள் எல்லாம் நடக்கும்போது கர்த்தாவே நீர் எங்கே இருக்கிறீர்? எத்தனை 1000 ஆடுகள் செத்து போய்விட்டது ஒரே நாளிலே. எங்கே இருக்கிறீர்? அத்தனை கழுதைகளும் செத்து போய்விட்டதே, நீர் எங்கே இருக்கிறீர்? அவனுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? யோபுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 10. என்ன இவ்வளோ லேட்டா சொல்றீங்க? 10 பிள்ளைகள். 10 சவப்பெட்டி முன்னாலே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. 10 சவப்பெட்டி. ஒரு சவப்பெட்டியே நம்முடைய இருதயம் உடைத்து விடுகிறது. 10 சவப்பெட்டி அவனுக்கு முன்னால. நீர் எங்கே இருக்கிறீர் ஆண்டவரே? நீர் எங்கே இருக்கிறீர்? இவைகளெல்லாம் அடுத்து சம்பவிக்கிறதே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? இதுதான் யோபுவுடைய கேள்வி. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து தேவனுக்கு பொல்லாப்பு செய்ய அவர்கள் தேசமாய் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்ய முனைந்தார்கள். கர்த்தர் அநேக முறை சொல்லியிருக்கிறேன், இன்றைக்கு நான் சொல்கிறேன், எப்பெல்லாம் ஜனங்களை ஆசிர்வதிக்கிறாரோ அப்பொழுதெல்லாம் நேர ஆசிர்வதிப்பார். ஆமாம் ராஜன், நீங்க வாங்க, கனிங்க வா. ஆமாம், எப்பொழுதெல்லாம் ஆசிர்வதிக்க விரும்புகிறாரோ
அப்பொழுதெல்லாம் நேராக ஐ வில் bless you son, நான் உன்னை ஆஸ்வதிப்பேன் மகனை, நேராக ஆஸ்வதிப்பார். ஆனால் எப்பொழுதெல்லாம் பாடம் கற்றுக் கொடுக்க விரும்புகிறாரோ அப்பொழுதெல்லாம் சத்ருவை அனுமதித்து ஒரு அடி அடிப்பான் முதுகுல, இப்படி அடி அடி அடி. வலிக்குது பார்த்தீங்களா? ஆமாம், தேங்க்யூ. வலிக்குது பார்த்தீங்களா? ஆமாம். ஆஸ்வதிக்கிறது நேரம் ஆஸ்வதிப்பார், சபிக்கிறதையோ அல்லது அவனை ஒழுங்கு கொண்டு வருவதையோ அவர் நேரடியாக செய்ய மாட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார்கள். அவை கர்த்தர் நினைச்சுதார், மீதியானியரை அனுமதித்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம், மீதியானியரை அனுமதித்தார். மீதியானியர் என்கிற ஒரு ஜாதி மீதியானியரை அனுமதித்தார். அப்போ மீதியானியர்கள் ஒட்டங்களிலே திரளாய் வருவார்கள். வெட்டுக்கிளிகளைப் போல வந்து மீதியானியர் அவர்கள் திரளாய் தேசத்துக்குள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் விதைத்து அறுவடைக்காய் காத்திருக்கிற நேரங்களிலே எல்லாவற்றையும் அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். திராட்சை பழ காலங்களிலே திராட்சை பழங்களை அப்படியே அடுத்து கொண்டு போய் விடுவார்கள். ஒலிவ பழ காலங்களிலே ஒலிவ பழங்களை அப்படியே அறுவடை செய்து கொண்டு போய் விடுவார்கள். வார்க்கோதுமை விதைத்திருப்பார்கள். அறுக்கின்ற நாட்களிலே அந்த வாரத்தில் வந்து வார்க்கோதுமை அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். கோதுமையை அறுத்து கொண்டு போய் விடுவார்கள். இவர்கள் தலையிலே கை வைத்து ஓ என்று அழுது கொண்டிருப்பார்கள். தலையிலே கை வைத்து ஓ என்று அழுது கொண்டிருப்பார்கள். அவ்வளவு பயங்கரமாக 1வது அதிகாரத்தில் இந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் வேகமாய் வாசிங்கள். 1வது அதிகாரம் நியாயாதிபதிகள் 1வது அதிகாரம். அப்பொழுது யூதா தன் சகோதரனாகிய சிமியோனை நோக்கி, 6வது அதிகாரம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் ஒப்பு கொடுத்தார். மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். இஸ்ரவேலர் விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளை ஆகிலும் வைக்காதே போவார்கள். அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளைப் போல் திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததாயிருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்துவிட அதிலே வருவார்கள். இப்படித்தான் மீதியானியர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவர்கள் காரியங்களை செய்து வந்தார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஒரு நாள் கோதுமை அறுவடை நாள், எங்கே மீதியானியர் வந்து அறுத்து கொண்டு போய்விடுவார்களோ என்று சொல்லி நினைத்து அவர்கள் வருவதற்குள்ளாக கோதுமையை தான் அறுத்துவிட வேண்டும் என்று சொல்லி, அறுவடை செய்து விட வேண்டும் என்று சொல்லி எண்ணி கிதியோன் என்கிற ஒரு மனிதன் அவன் நினைச்சுதான் கோதுமையை அறுத்து கோதுமையை போரடிக்கிறார். கோதுமையை போரடிக்கிறதுன்னு சொன்னா வழக்கமா போரடிக்கிறதுன்னு தெரியுதுல்ல? ஆமா, அந்த அந்த மணியையும் அந்த கதிரையும் அந்த இதையும் பிரிப்பார்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். வைக்கோலையும் பிரிக்கிறது, அதான் போரடிக்கிறது. போரடிக்கிற களம் அங்கே இங்கே உண்டு. கல்லறை தோட்டத்துக்கு பக்கத்தில் போரடிக்கிற களம் உண்டு. அந்த போரடிக்கிற களத்தில் தான் அவர்கள் போரடிப்பார்கள். இப்பெல்லாம் எல்லாம் மாறிடுச்சு, சூழ்நிலைகள் எல்லாம் மாறிடுச்சு, வயல்கள் எல்லாம் மாறிட்டு வயல்கள் எல்லாம் வீடுகளாகி விட்டது. ரைட். போரடிக்கிற களத்திலே போரடிக்காதபடிக்கு திராட்சை பழங்களை சாறு பிழிகிற அந்த ஆலைக்கு வைன் பிரஸ், அந்த ஆலைக்கு பக்கத்தில் நின்று, திராட்சை பழ காலம் கிடையாது. கவனிங்கள், திராட்சை பழ காலம் கிடையாது. அப்ப திராட்சை பழ காலம் இல்லாத நாட்களிலே திராட்சை பழ அந்த ஆலைக்கு பக்கத்திலே
போரடித்தா யாருக்கு சந்தேகம் வராது, மீதியானியருக்கு சந்தேகம் வராது என்பது நிமித்தமாக அவன் அப்படியாக எண்ணிக்கொண்டு கோதுமையை திராட்சை பழங்களை பிழிகிற அந்த ஆலைக்கு பக்கத்தில் நின்று அவன் போரடித்தான். அப்பொழுது கர்வாலி பக்கத்தில் இருக்கிற கர்வாலி மரத்தண்டையில் தேவ தூதன் வந்து உட்கார்ந்து கிதியோனை பார்த்து, கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். கிதியோனுக்கு அது பெரிய ஒரு ஆச்சரியம், பெரிய ஒரு ஆச்சரியம். நான் மீதியானியருக்கு பயந்து அவருடைய கண்களிலே மண்ணை தூவி விட்டு கோதுமையை எப்படியாயிலும் நான் அறுத்து வீட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற எண்ணத்தோடு நான் திராட்சை ஆலையின் மத்தியிலே பக்கத்திலே நான் போரடிக்கும் போது, கர்த்தர் ஸ்தோத்திரம், இங்கே கர்த்தருடைய தூதனானவர் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி, how can you tell me that God is with me? தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீர் எப்படி சொல்லலாம்? தேவன் என்னோடு கூட இருப்பாரானால் இவைகளெல்லாம் ஏன் சம்பவிக்கிறது? தேவன் என்னோடு கூட இருப்பாரானால் அல்லும் பகலும் இதையே நினைத்து நினைத்து, மீதியானியரை பற்றியே நினைத்து 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 நாங்கள் ஏன் ஒவ்வொரு நாளும் பயந்து கொண்டிருக்க வேண்டும்? ஏன் கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா ஏன் இப்படி நடக்குது? கிதியோனுடைய அனுமானம் என்ன? அசம்ஷன் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். கிதியோனுடைய அனுமானம் என்னன்னு சொன்னா, கிதியோனுடைய அனுமானம் மாத்திரமல்ல, நம் அநேகருடைய அனுமானமும், many of us assumes like this. அநேக அனுமானிக்கிறது என்னன்னு சொன்னா, the presence of a problem is absence of God. ஆங்கிலத்தில் நான் சொல்லுகிறேன், மறுபடியும் சொல்லுகிறேன், the presence of a problem is the absence of God. சொல்லுங்கள் ஆங்கிலம் தெரிந்தவர்கள், the presence, சொல்லுங்கள், the presence of a problem is the absence of God. The presence of a problem is the absence of God. பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டாலே தேவன் கூட இல்லை என்று நாம் முடிவு செய்து விடுகிறோம். ஆமென். பிரச்சனை ஒன்று வந்துட்டா தேவன் கூட இல்லை என்பதை நாம் முடிவு செய்து விடுகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரச்சனை என்று ஒன்று வந்துவிட்டாலே கர்த்தர் கூட இல்லை, அதனால தான் இப்படியெல்லாம் நமக்கு நடக்குது. கர்த்தர் ஸ்தோத்திரம். பிரச்சனையே தேவன் இல்லை என்பதற்கான அடையாளமாக நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே பிரச்சனை நிமித்தமாக கர்த்தர் ஒண்ணுமே செய்யறதில்லை, என் ஜெபத்தை கேட்கறதில்லை, என்னை கைவிட்டு விட்டாரோ, என் கூட இல்லையோ, எனக்கு உதவி செய்யலையோ, இதை கர்த்தர் ஸ்தோத்திரம் அவர்கள் அப்படியே அனுமானித்து கொண்டு இதன் நிமித்தமாக அவர்கள் அதிகமாக அனுதினமும் கவலை கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். விசுவாசிகள் கவலை கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். அப்போ அவங்களுக்கு ஒரு என்னன்னு சொன்னா, நாளைய தினம் அப்ப இதை விட மோசமா இருக்குமோ, இதை விட மோசமா இருக்குமோ, என்னுடைய குடும்பத்தின் சூழ்நிலை இன்னும் போக போக மோசமாயிருமோ, போக போக மோசமாயிருமோ, கர்த்தர் ஒன்று செய்கிற மாதிரி தெரியலையே, கர்த்தர் எந்த விதத்திலும் நமக்கு உதவி செய்கிற மாதிரி தெரியலையே. இட் வில் ஷேக் யுவர் ஃபெய்த். உடைய விசுவாசத்தை கொஞ்சம் அப்படியே அசைத்து விடுகிறது. உடைய விசுவாசத்தை, நல்ல விசுவாசி தான் நீங்க, ஆனா உங்க விசுவாசத்தை கொஞ்சம் அசைத்து விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். இதன் நிமித்தமா கர்த்தருடைய பிள்ளைங்க பிரச்சனைன்னு வந்த உடனே அப்படியே கர்த்தரை விட்டு அவர்கள் வழி விலகியும் போய்விடுகிறார்கள். நல்ல விசுவாசிகள் சபையில் இப்ப காணப்படலை. காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு வந்த பிரச்சனை நிமித்தமாக அவர்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி போய்விடுகிறார்கள். கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே, யூ மைட்டி மேன் ஆஃப் வேலர், பராக்கிரமசாலியே. இவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். பயந்து மீதியானிற்கு பயந்து அவன் திராட்சை ஆலைக்கு அழுகே அவன்
கோதுமை போரடித்து கொண்டு இருக்கிறான், பயந்து பயந்து போரடித்து கொண்டு இருக்கிறான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், பெரிய தைரியசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை 3 காரியங்கள் மூலமாக, என்ன பிரச்சனை வரட்டும், உங்களுக்கு வராத பிரச்சனை எனக்கு வந்திருக்கு, எனக்கு வராத பிரச்சனையா உங்களுக்கு வருது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, அடுத்த வீட்டுக்கு வராத பிரச்சனையா உங்க வீட்டுக்கு வருது. ஆமா, நேற்றுக்கு வராத பிரச்சனையா இன்னைக்கு வரப்போகுது. ஆமா, கர்த்தர் ஸ்தோத்திரம். எந்த பிரச்சனையானாலும் எந்த சூழ்நிலை ஆனாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உறுதி செய்வதற்கான 3 காரணங்களை நான் உங்களோடு கூட நான் சொல்ல விரும்புகிறேன். பனிஷ்மெண்ட் he has pardoned. Punishment God has pardoned. முதலாவது காரணம், மன்னித்து தண்டனையை நம்மை விட்டு விலக்கி விட்டாரே. முதல் காரணம் என்னங்க? மன்னித்து தண்டனையை நம்மை விட்டு விலக்கி விட்டார். எல்லா சொல்லுங்கள், மன்னித்து தண்டனையை நம்மை விட்டு விலக்கி விட்டார். நம்முடைய மீறல்கள் நிமித்தம் நம்மேல் வர இருந்ததான தண்டனையை நம்மை விட்டு விலக்கி விட்டார். ஆமென் சொல்வீங்களா? நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்மேல் வர இருந்த தண்டனையை நம்மை விட்டு விலக்கி விட்டார். 26 வருஷமா சபையிலே ஊழியம் செய்கிறேன். nearly 26 years. 26 வருஷமா இந்த சபையில ஊழியம் செய்கிறேன். இன்னைக்கு இதுவரைக்கும் சொல்லாத சபை குறித்த ஒரு ரகசியத்தை நான் உங்ககிட்ட மாத்திரம் சொல்லுகிறேன். தயவு செய்து நீங்க வெளியே போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, வெளியே போய் யார்ட்டையும் சொல்லக்கூடாது, உங்ககிட்ட மாத்திரம் சொல்லுகிறேன். யார்ட்டையும் வெளியே போய் சொல்லிடாதீங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியம். ஆமாம், யாருக்குமே தெரியாத ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, என்ன ரகசியம் ஆசையா இருக்குதா? என்ன ரகசியம் ஆசையா ஜான் ஆசையா இருக்குதா? ஆமாம் ஆமாம். என்ன ரகசியம் தெரியுமா? சபை ஆரம்பித்த நாளிலே என்னோடு கூட இருக்கிற விசுவாசிகள், சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலே என்னோடு கூட இருந்த விசுவாசிகள் முதற்கொண்டு, போன வாரம் வந்தாங்கல்ல புது விசுவாசிங்க, போன வாரம் வந்தாங்க அந்த புது விசுவாசிகள், அது வரைக்குமாக, அவர்கள் வரைக்குமாக எல்லாரும் பாவிகள். எல்லாரும் யாருங்க? ஆமா, worst sinners. சொல்லுங்க, எல்லாரும் எப்படிங்க? யாருங்க? பாவிகள். அசரியா யாருங்க? பாவி. ஆமா, இதுதான் பெரிய ரகசியமா? ஆமா, இதுதான் ரகசியம். எல்லாரும் மோசமான பாவிகள். ஆமென் சொல்வீங்களா? ஆமா ஆமா. மூப்பர்கள் முதற்கொண்டு ஒவ்வொருவரும் படு மோசமான, பக்கத்தில் பார்த்துங்க, நீங்க படு மோசமான பாவின்னு பாஸ்டர் சொல்றார். உண்மையான்னு கேளுங்க, ஒத்துக்குவாங்களா? ஆமான்னு சொன்னாங்களா? அது எப்படி சொல்லுவாங்க? மெர்சி சொன்னாலாமா? ஒத்துக்க மாட்டாளா? ஒத்துக்கவே மாட்டா. நீ இந்த குற்றத்தை செய்தாயா அப்படின்னு சொல்லி கோர்ட்ல கேட்குறாங்க. செய்தேன் அப்படின்னா சொல்றாங்க. ஆமா, செய்யல, கொலையே பண்ணிட்டு கூட செய்யலன்னு தான் சொல்லுவாங்களோடையே, கொலை பண்ணலன்னு சொல்லுவாங்களோடையே, ஆமா தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. படுபாவிகள். கர்த்தர் ஸ்தோத்திரம். படுபாவிகள் என்று எப்படி நான் சொல்கிறேன்னு சொன்னா, வேத வசனம் ரோமர்கள் நிருபத்தில் 6வது அதிகாரத்தில் 23வது வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். நாம் எல்லாரும் பாவம் செய்து, ஆமென் சொல்வீங்களா? ஆமா, நம்ம எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனோம். all are sinned. நம்ம எல்லாரும் பாவம் செய்து, அந்த பாவத்தின் சம்பளம் மரணம். இங்கே மூல பதத்தில், கிரேக்க பதத்தில் அந்த வார்த்தை எப்படிப்பட்ட எழுதியிருக்குன்னு சொன்னா,
3 காலங்களில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. 3 காலங்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். 3 காலங்கள் சொன்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றேன் பாருங்க. ஊறுகாய் 3 காலங்களில் எழுதப்பட்டிருக்குது. அப்படிதானே? புரியுதா? ஆமா, ஊறுகாய். சொல்லுங்க, ஊறுகாய். 3 காலங்களிலே ஊறுகாய்ன்னு சொன்னா 3 காலங்களில் அந்த வார்த்தை உச்சரிக்கப்படுது. எப்படின்னா, ஊறின காய், ஊறுகிற காய், ஊற போகிற. ஆமா, நேற்றுக்கு ஊர்னிச்சு, இன்னைக்கு ஊறிக்கிட்டு இருக்கு, நாளைக்கு ஊற போகுது. அதான் ஊறுகாய். சரி, பாவி அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாரும் பாவம் செய்தோம் சொன்னா, ஆல் ஹேவ் சின். நம்ம எல்லாரும் பாவம் செய்திருக்கிறோம், பாவம் செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை நாளைய தினத்தில் செய்யவும் போகிறோம். சொல்லுங்கள், பாவம் செய்திருக்கிறோம். வெக்கப்படாம சொல்லுங்களேன், செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், நாளைக்கும் செய்ய போகிறோம். கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளைக்கும் செய்ய போகிறோம். சொல்லுங்க, பாவம் செய்திருக்கிறோம், செய்து கொண்டிருக்கிறோம், பாவத்தை தொடர்ந்து செய்ய போகிறோம். சபைக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு விதமான பாவத்தை செஞ்சோம், சபைக்கு வந்த பிறகு வேறு விதமான பாவத்தை செஞ்சோம். சொல்லுங்க, சபைக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு விதமான பாவம், சபைக்கு வந்த பிறகு வேறு விதமான பாவங்களை செய்திருக்கிறோம். ஒன்று சொன்னதை 9 பெருக்கி ஊதி பெருக்கி அடுத்த விசுவாசிகிட்ட போய் 10 வைக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன? சத்தமா சொல்லு ஜானே. சத்தமா, இன்னும் சத்தமா சொல்லு. பாவம். சொல்லுங்க, பாவம். 9 ஊதி பெருக்கி பாவம். ஆமா, பாவம். அந்த விசுவாசியை பத்தி இந்த விசுவாசிகிட்ட சொல்லி, அல்லது அம்மாவை பத்தி பையன்கிட்ட சொல்லி, பையனை பத்தி அம்மாவிட்ட சொல்லி, மாமியாரை பத்தி மருமகள்கிட்ட சொல்லி, மாமியார்கிட்ட சொல்லி, அந்த குடும்பத்தை அப்படியே கட்டிங் பிளேயரில் வச்சு அப்படி கட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்களே, ரெண்டகம் பண்ணுதல் என்று வேதம் சொல்லுது. ரெண்டகம் பண்ணுதல். அப்போ அந்த ரெண்டகம் பண்ணுகிறது காரியம், அதுக்கு பேர் என்னங்க? பாவம். சொல்லுங்க, அதுக்கு பேர் பாவம். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. பொய் சாட்சி. விசுவாசிகள் பொய் சாட்சி சொல்றாங்க, பொய் சாட்சி சொல்றாங்க, அதுக்கு பேர் பாவம். விசுவாசிகளிடத்தில் அசுத்தம் காணப்படுகிறது. அசுத்தம், அசுத்தம் காணப்படுகிறது. விசுவாசிகளிடத்தில் பகை காணப்படுகிறது. ஆமா, மாம்சத்தின் கிரியைகள் ஆவன. ஆவியின் கிரியைகளை பற்றி சொல்லிக் கொண்டு வரும்போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்தும் பவுல் சொல்லுகிறார். அப்போ ஆவியின் கிரியைகளை பற்றி தான் நாம் எல்லாம் பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆமாம், பாஸ்டர் அந்நிய பாஷை பேசுவார், பாஸ்டர் தீர்க்கதரிசனம் சொல்லுவார், பாஸ்டருக்கு சுகமளிக்கும் வரம் இருக்குது, பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி. உங்களை பற்றி சொன்னாதான் வருத்தம். ஆனால் ஆவியின் கிரியைகளை சொல்லுகிற நீங்கள், கர்த்தர் ஸ்தோத்திரம், மாம்சத்தின் கிரியைகள் பாஸ்டர்ல இருக்கு தெரியுமா? உங்கள்கிட்ட இருக்கு தெரியுமா? ஆமா, அந்நிய பாஷை பேசுகிற உங்களிடத்துல, தீர்க்கதரிசனம் சொல்லுகிற உங்களிடத்துல, ஊழியம் செய்கிற உங்களிடத்துல, வரங்கள் ஆவியானவர் கிரியைச்சுகிற உங்களிடத்துல இருதயத்தில் பகை இருக்கிறது, இருதயத்தில் விரோதம் இருக்கிறது. ஆமா, அவைகளெல்லாம் பில்லி சுனியம் என்று வேதம் சொல்லுகிறது. பில்லி சுனியத்திற்கு சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. பில்லி சுனியத்திற்கு சமானம். வைராக்கியம் இருக்கிறது. செத்தாலும் முகத்தில் நான் விழிக்கிறேன், நீ தான் செத்துட்டியடா, நீ தான் முழிச்ச பார்க்க கூடாதுன்னு வச்சு பூசிட்டாங்களே, சந்தனத்தை வச்சு தப்பி தவறி யார் வந்திருக்கான்னு ஒன்றை கண்ணில் பார்த்துடக்கூடாதுன்னு வச்சு சந்தனத்தை வச்சு மறைச்சு அடைச்சிட்டாங்களே, அப்புறம் எங்க பார்க்கறது? ஆமா, அப்புறம் எங்க பார்க்கறது? செத்தாலும் அவர் வீட்டுக்கு நான் அவன் முகத்தில் முழிக்க மாட்டேன். அவன் முகத்தில் என்ன வைராக்கியம் பார்த்தீங்களா? விசுவாசத்தில் இருக்குதா? இருக்குது. விசுவாசத்தில் இருக்குதா? இருக்குது. நான் தேங்காய் ஒன்று எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். தேங்காய் கையில் வச்சா தேங்காய் சுத்தும். உன் செயினை கழட்டி கொடுமா,
இவ்வளோ உன் செயினை கழட்டி கொடு, தேங்காய் கையில் சுத்தம். இப்போ விசுவாசிகள் எல்லாம் ஒவ்வொருத்தரையும் விசுவாசிக்கு விட்டு பகை இருக்கிறதா அப்படின்னு சொன்ன தேங்காய் சுத்துனுச்சின்னு வச்சிங்க, ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு எப்படி இருக்கும் பாருங்க. ஆமாம், இல்லை பாஸ்டர் நான் எந்த விதமான கசப்பும் எந்த விதமான பகையும் என்கிட்ட கிடையாது அப்படின்னு ரைட் பிடி இந்த தேங்காவை பிடி அப்படின்னு தேங்காய் அப்படி கரன்னு சுத்துனுச்சின்னு வச்சிங்க, எப்படி இருக்கும்? தங்கம் தானா? நீங்கள் சுற்றி பாருங்க, சுத்தாது. இங்கே வாங்க. இப்போ இவளை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன், பயப்படாத. நீ போய் சொன்னியா? வேற எதுவும் சொன்ன நீ பயந்துருவ. போய் சொன்னியா அப்படின்னு சொன்ன இவ பாருங்க, அவளுக்கு நேராக போகுது பாருங்க. ஆமாம், இவன் இல்லைன்றா, பாருங்க. கரெக்டாக அவளுக்கு முன்னாடி போதா? முதல்ல ரவுண்ட் அடிச்சதா? இப்போ இவளுக்கு முன்னாடி போதா? போய் சொல்றாள். ஆமாம், இப்படி ஒவ்வொருத்தரையும் வச்சு இருக்குதா? இருக்கு. ஆமா, இருக்கு. பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சொல்லுங்க, பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். சண்டை இருக்குதா விசுவாசிகளுக்குள்ளார? ஆமா. கோபம் இருக்குதா? பிரிவினை இருக்குதா? பொறாமை இருக்குதா? பெருமை இருக்குதா? களவு இருக்குதா? பொருளாசை இருக்குதா? எல்லாம் இருக்கு. வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லாம் இருக்கு. அப்ப நமக்குள்ளார எல்லாம் இருக்கு. நாம் பாவம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். நீ காணிக்கை செலுத்த வரும்போது கர்த்தர் சொல்கிறார், நீ காணிக்கை செலுத்த வரும்போது உன் சகோதரன் பேரிலே உனக்கு ஒரு வருத்தம் இருப்பதை நீ அறிய நேரிட்டால் காணிக்கை செலுத்துவதை விட்டுட்டு முதல்ல போய் உன் சகோதரனோடு கூட ஒப்புரவாகிட்டு அப்புறம் வந்து காணிக்கை செலுத்துன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென் சொல்வீங்களா? ஏன்னா நீ பாவத்தோட உள்ளத்துல பாவத்தை வைத்து கொண்டு நீ காணிக்கை செலுத்தாத. சகோதரனிடத்திலே அப்படின்னு சொன்னா, சபையில் இருக்கிற ஒரு சகோதரனிடத்திலே அப்படின்னு சொன்னா, கவனிங்க, உங்க குடும்பத்தில் உங்க பிள்ளைகளிடத்துல உங்களுடைய பெற்றோரிடத்துல உங்களுடைய குடும்ப உறவுகள் யாரா இருந்தால் சரி, அவர்கள் நடுவிலே ஒரு வருத்தம் இருக்குமேனால் கர்த்தர் ஸ்தோத்திரம், அந்த வருத்தத்தோட நீங்கள் ஆராதித்து நீங்கள் காணிக்கை செலுத்துவீர்களானால் நீங்கள் பாவத்தோடே காணிக்கை செலுத்துகிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தினம் எத்தனை முறை நான் செய்கிற காரியங்கள் நீங்கள் செய்கிற காரியங்கள் நிமித்தமாக கர்த்தருடைய முகம் வாடி போயிருக்குது தெரியுமா? knowingly or unknowingly, willingly or unwillingly, தெரிந்தோ தெரியாமலோ விரும்பியோ விரும்பாமலோ நாம் அநேக நேரங்களிலே கர்த்தருக்கு எதிரான வழியில் நடக்கவே விரும்புகிறோம். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். many of us want to go in wrong direction. தவறான வழிகளிலேயே நாம் நடக்க விரும்புகிறோம். ஏன்னா நமக்குள் இருக்கிற அந்த சுவாபம் இன்னும் பாவம் செய்யத்தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தர் எதை செய்யும்படிக்கு சொன்னாரோ அதை செய்யாதது பாவம். கர்த்தர் எதை செய்யாதே என்று சொன்னாரோ அதை செய்வது பாவம். ஆமென் சொல்வீங்களா? இந்த பாவத்துக்கெல்லாம் உடனுக்குடன் தண்டனை வந்துச்சுன்னு வச்சிங்க. உடனுக்குடன் தண்டனை வந்துச்சுன்னு வச்சிங்க. எப்படி இருக்கும் தெரியுங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இந்த வாரம் ஒரு 4 பேர் வரல. 4 பேர் யாரு? இவ வரல. யாரை சொல்லிட்டுமா உங்க பேரை? சரி, ரேச்சல் வரல. சரிதானே? ரேச்சல் வரல. பிரான்சினா வரல. இவ வரல. வித்யா வரல. திவ்யா வரல. இந்த வாரம் வரல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா
அவங்க எல்லாம் பாவம் செஞ்சிட்டாங்க. கர்த்தர் ஏதோ விதத்தில் ஒரு விதத்தில் தண்டனை கொடுத்துட்டாரு. அதனால தான் சபைக்கு வரல. அப்படி ஒவ்வொரு வாரமும் வராதவங்களை கனெக்ட் பண்ணி க்ளீனாக யார் யாரெல்லாம் பாவம் செஞ்சான்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஆமாம், கண்டுபிடிச்சிடலாம். ஆமாம், சரி, வேற ஒரு அடையாளம், ஏதாச்சும் ஒரு அடையாளம் வச்சுக்கலாம். ஆமாம், பாவம் செஞ்சோடனே காது அப்படியே மடங்கிருதுன்னு வச்சுங்க. இப்படி மடங்கிருச்சுன்னு வச்சுங்க. பார்க்கும்போதே என்ன செய்யலாம்? ஐயா என்ன செஞ்சுருக்காங்க? இந்த சிஸ்டரு போன வாரம் என்ன செஞ்சுருக்காங்க? ஏதோ பாவம், அதான் காது மடங்கியிருக்கு. இப்படியெல்லாம் ஏதாயும் ஒரு விதத்தில் கர்த்தர் காட்டி கொடுக்குறான்னு நினைக்கிறீங்களா? காட்டி கொடுக்கறதே கிடையாது. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமாம். கர்த்தர் தண்டனை காலை தோறும் நேற்றைய தினத்திலே நான் செய்த பாவத்திற்கு இன்றைக்கு எனக்கு ஏதாயிலும் ஒரு ரீதியிலே நான் தண்டனைக்கு பாத்திரவானாய் இருக்கிறேன். தண்டனைக்கு பாத்திரவானாய் இருக்கிறேன். நீங்க கொலை செய்யல, நீங்க விபச்சாரம் பண்ணல, நீங்க விக்கிரக ஆராதனை பண்ணல, ஆனா மற்ற காரியங்கள் எல்லாம் நீங்கள் செய்கிறதற்கு நீங்கள் இடம் கொடுத்து இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் அதற்குரிய தண்டனையை நமக்கு கொடுத்திருப்பாரையானால் நாம் சபைக்கு வந்திருக்கவே முடியாது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, காலைதோறும் முந்தின நாள் பாவத்திற்கு ஏற்ற தண்டனை நமக்கு கொடுக்கப்படுமையானால், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுமையானால் நம்ம எங்கே போய் நிற்பது? நம்ம எங்கே போய் நிற்பது? புலம்பலிலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், காலைதோறும் உடைய புது கிருபையால். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துமா? ஆமா, காலைதோறும் புதிய கிருபைகள். சொல்லுங்கள், எல்லாம் சத்தமா சொல்லுங்க, காலைதோறும் புதிய கிருபைகள். இன்னும் சத்தமாய், காலைதோறும் புதிய கிருபைகள். நான் எத்தனையோ தப்பு பண்றேன், நான் எத்தனையோ பாவம் செய்கிறேன், நான் எத்தனையோ குறைகள் உள்ளவனா இருக்கிறேன். நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எழும்பும் போது கர்த்தர் ஸ்தோத்திரம், கர்த்தர் நிச்சயிக்கிறார், வெள்ளிக்கிழமை கிருபையை அளித்து அல்ல, அன்றைக்குள்ள புதிய கிருபையை எனக்கு கர்த்தர் கொடுத்து. ஆமென் சொல்வீங்களா? ஆமா, சொல்லுங்க, புதிய கிருபை, புதிய கிருபை. ஆமா, அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அன்றைக்கு பலவிதமாய் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்த பொழுதிலும், இரவு நான் படுத்த பிறகு, படுக்கையில் தலை சாய்த்த பிறகு, நான் படுக்கையில் தலை சாய்த்ததற்கும் காலையிலே படுக்கை விட்டு எழும்புவதற்கும் இடையிலே கர்த்தர் வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? எஸ். ஆமா, நீங்கள் படுத்த பிறகு படுக்கையில் தலை சாய்த்த அந்த நேரத்திற்கும் தலை நிமிர்த்தி கண் விழித்த நேரத்திற்கும் இடையே கர்த்தர் வந்து உங்க பக்கத்துல புது கிருபையை அப்படியே கர்த்தர் வைத்து விட்டு போகிறார். ஆமென் சொல்வீங்களா? புது கிருபையை. அப்ப காலைதோறும் புது கிருபையால். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுங்கள், காலைதோறும் புது கிருபையால். ஆமென் சொல்வீங்களா? தண்டனைக்கு பாத்திரராய் எண்ணப்பட்ட என்னை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறான் சொன்னா, புதிய கிருபைக்கு பாத்திரமானாய் கர்த்தர் என்னை மாற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க, புதிய. சொல்லுங்க, தண்டனைக்கு பாத்திரவான்களாய் எனப்பட்டாலும் கிருபைக்கு பாத்திரவான்களாய் என்னை மாற்றுகிறாரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை இதன் மூலமாய் விளங்க பண்ணுகிறார். சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எப்படி விளங்க பண்ணுகிறார்? காலைதோறும் கிருபை. ஆமா, என் பாவத்திற்கு தக்கதா எனக்கு செய்யாமலும், என் அக்கிரமங்களுக்கு தக்கதா எனக்கு சரிகட்டாமலும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென் சொல்லுவீங்களா? அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார் என்பதற்கு இதுதான் ஒரு அடையாளம். இரண்டாவது காரியம், கடந்த காலங்களில் செய்தவைகளை காண்பித்து கர்த்தர் உங்க கூட இருக்கிறார் என்பதை நிரூபிக்க விரும்புகிறார்.
கடந்த காலங்களில் செய்தவைகளை கர்த்தர் காண்பித்து உங்க கூட இருக்கிறதை கர்த்தர் நிரூபிக்க விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமாம். கிதியோன் இடத்திலே கர்த்தர் கேள்வி கேட்கிறார். அதற்கு கிதியோனிடத்திலே கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று சொல்கிறான். அதற்கு கிதியோன் கர்த்தருடைய தூதனிடத்திலே அவன் கேள்வி கேட்கிறான், கர்த்தர் எங்களோடு கூட இருப்பாரானால் ஏன் இப்படியெல்லாம் எங்களுக்கு நடக்குது என்று சொல்லி கேட்கிறார். எங்கள் பிதாக்களுக்கு செய்ததான அற்புதங்கள் எல்லாம் எங்கே போயிற்று என்று சொல்லி கேட்கிறான். எகிப்திலிருந்து விடுவித்து கொண்டு வந்தாரே, எங்களுக்கு பிதாக்களுடைய அற்புதங்கள் எல்லாம், பிதாக்களுக்கு செய்த அற்புதங்கள் எல்லாம் இன்னைக்கு அவைகள் எல்லாம் எங்கே, கர்த்தர் எங்கே என்று சொல்லி கேட்கிறார். கிதியோன் கேட்ட கேள்விக்கு ஒரு பதிலையும் தூதன் சொல்லவே இல்லை. ஒரு பதிலும் சொல்லல. பாருங்க, நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அதற்கான ஒரு பதிலும் சொல்லவில்லை. ஆனா கிதியோன் இடத்துல என்ன சொல்கிறான்னு சொன்னா, எகிப்திலிருந்து கர்த்தர் உங்களுடைய முற்பிதாக்களை ஓங்கிய பயத்தினால், பலத்த கரத்தினால் விடுதலையாக்கி அழைத்து கொண்டு வந்ததை நினைவு வைத்திருக்கிறாய். ஆனால் கர்த்தர் கூட இருக்கிறதையோ உன்னால் நம்ப முடியவில்லையே. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. பிரச்சனை உள்ள காலங்களில் கர்த்தர் கூட இருக்கிறார் என்பதையும், அவர் நம்மை கைவிடவே மாட்டார் என்பதையும் நம்மால் நம்ப முடிவது இல்லை. பிரதர், சிஸ்டர், கடந்த காலங்களிலே எனக்கு அருமையான சகோதரி சகோதரா, உங்களுக்குண்டான நெருக்கத்திலே கர்த்தர் உங்களை எப்படி அந்த நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்கினார் என்பதை நீங்கள் நினைத்து பார்ப்பீர்களே ஆனால், மாறாத கர்த்தர், மறவாத கர்த்தர், ஆமென் சொல்வீங்களா? பொய் சொல்லாத கர்த்தர், முடிவு பரியந்தம் கூட இருக்கிற கர்த்தர், அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். நிழலை போல உங்களை தொடருகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. A long time ago, வெகு காலத்திற்கு முன்னரே, சொல்லுங்கள், வெகு காலத்திற்கு முன்னரே, சத்தமா சொல்லுங்க, வெகு காலத்திற்கு முன்னரே உங்களுக்காக கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். ஆமாம், வெகு காலத்திற்கு முன்பே கர்த்தர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். வெகு காலத்திற்கு முன்பே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து வருகிறார். ஆமென் சொல்லுங்களா? வெகு காலத்திற்கு முன்பே கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டு வருகிறார். ஆமென் சொல்லுங்களா? வெகு காலத்திற்கு முன்பதே உங்களுக்காக கர்த்தர் வழியே இல்லாத இடத்தில் வழியை ஏற்படுத்தி வருகிறார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. வெகு காலத்திற்கு முன்பே, சொல்லுங்கள், வெகு காலத்திற்கு முன்பே. நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா, நீ ஆண்டவருடைய பிள்ளைங்களா, ஒன்றே நிச்சயம் உடையவர்களா இருக்கணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன காரியமானாலும் வெகு காலத்திற்கு முன்பதாகவே உங்களுக்காக கர்த்தர் யுத்தங்களை செய்து வருகிறார், காரியங்களை அவர் நடப்பித்து வருகிறார், செய்து வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? சொல்லுவோம், எனக்கா யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். அல்லேலூயா. ஒரு வருத்தத்திற்குரிய பிரச்சனைன்னு சொன்னா, பிரச்சனை என்று விசுவாச இடத்துல வந்து விட்டாலே ஆங்கிலத்திலே அம்னீஷியா என்று சொல்வார்கள். அம்னீஷியா, அம்னீஷியா என்று சொன்னா மறதி, மறதி வியாதி, மறதி வியாதி, அம்னீஷியா. சொல்லுங்கள், அம்னீஷியா. அப்படியே மறந்துடுவாங்க, அப்படியே மறந்துடுவாங்க. அகஸ்தீர்புரத்தில் ஒரு விசுவாசி குடும்பம் இருந்துச்சு. அவங்கள போய் அந்த வயசான தாத்தா ஆச்சி அவங்கள போய் பார்க்கறதுக்காக ஜெபம் பண்ண போனேன். நானும் என்னுடைய மனைவி போனால், என்னுடைய மனைவி கிட்ட பாஸ்டர்மாட்ட அந்த ஆச்சி சொல்லுவாங்க, ஏம்மா மருமக எனக்கு நல்ல சோறு கொடுத்து 3 நாள் ஆச்சுமா, நல்ல சோறு சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா, அடுத்த தடவை வரும்போது எனக்கு கொஞ்சம் கோழியும் சோறும் கொண்டு வரியா? மருமக 3 நாளாச்சுமா நல்ல சோறு கொடுத்துன்னு.
அவங்க சொல்லுவாங்க, சௌரி சொல்லுவாங்க, பாஸ்டர் இன்னைக்கு காலையில் தான் சூப்பு வச்சு கொடுத்தேன், இன்னைக்கு காலையில் தான் சூப்பு வச்சு கொடுத்தேன், நேற்று மட்டன் குழம்பு பாஸ்டர், நேற்று மட்டன் குழம்பு, இன்னைக்கு காலையில் சூப்பு வச்சு கொடுத்தாங்க. உண்மையிலேயே. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, 3 நாளாச்சு நல்ல சோறு சாப்பிட்டு. ஆமாம், மறதி, அம்னீஷியா. ஆமாம், அம்னீஷியா. நிறைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த மறதி வியாதி எப்போ வருதுன்னு சொன்னால், பிரச்சனை வரும்போது மறதி வியாதி வந்து விடுகிறது. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமாம், பிரச்சனை வரும்போது மறதி வியாதி வந்து விடுகிறது. கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற அந்த மறதி வியாதி வந்து விடுகிறது. கர்த்தர் கூட இல்லையோ என்று நினைக்க தோன்றத்தக்கதாக மறதி வியாதி வந்து விடுகிறது. உண்மை என்னன்னு சொன்னா, கவனிங்க கவனிங்க, தூதன் கர்வாலி மரத்தண்டையில் வந்து உட்காருவதற்கு முன்பதாகவே கர்த்தர் கிதியோனோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? நான் சொல்லுகிறேன் பாருங்க, மிகவும் தெளிவாய் நான் சொல்கிறேன். உங்க இருதயத்தை கர்த்தருக்கு நீங்கள் கொடுப்பதற்கு முன்பதாகவே, நீங்க கர்த்தருக்கு கொடுக்க ஒரு நாள் நீங்க அர்ப்பணிச்சீங்க பார்த்தீங்களா, கர்த்தருக்கு கொடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. சபைக்கு வந்த பின்னர் தான் கர்த்தரை உங்களுக்கு தெரியும். ஆனா சபைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சபைக்கு வந்த பிறகுதான் உங்களை கர்த்தருக்கு தெரியும். ஆனா சபைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே சொல்லுங்க, உங்களை கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. சபைக்கு வர்றதுக்கு முன்னால தான், சபைக்கு வந்த பிறகுதான் நீங்க கர்த்தரை அறிவீங்க, உங்களுக்கு கர்த்தரை தெரியும். ஆனா சபைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே உங்களை கர்த்தருக்கு தெரியும், உங்களை கர்த்தருக்கு தெரியும். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. சபைக்கு வர்றதுக்கு முன்னாலேயே, நீங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே, நீங்க ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே, ஞானஸ்தானம் எடுத்த பிறகு அல்ல, ஞானஸ்தானம் எடுப்பதற்கு முன்பதாகவே கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் இருக்கிறது. ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. ஆமா. குடித்து போதை தலைக்கேறி தள்ளாடி கொண்டிருந்தீங்க பார்த்தீங்களா, அப்பவே கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்குது. ஆமென் சொல்வீங்களா? ஆமா. எப்படி சொல்றேன்னு சொன்னா, குடித்து போதை தலைக்கேறி தள்ளாடும் போதும் கர்த்தர் உங்களை அணைத்து உங்களை திருப்பி பத்திரமாய் உங்கள் வீட்டிற்கு கொண்டு வந்து சேர்த்தாரே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே கர்த்தருடைய கரம் உங்களுக்கு இருக்கு. பெரிய பெரிய தீங்குகள் நேரிடாதபடிக்கு கர்த்தர் காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? எத்தனையோ ஆபத்துக்களிலே கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை தப்புவித்திருக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் ஸ்தோத்திரம். அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரால், தாயின் கருவிலே உங்களை தெரிந்து கொண்டவர். ஆமென் சொல்வீங்களா? கவனிங்க, தாயின் கருவில் இருக்கும் போதே அப்படியே என்ன அப்படியே புள்ளி வச்சிட்டார், உங்களை குறிச்சிட்டார். கருவை விட்டு வெளியே வந்த பிறகு ஒவ்வொரு நாளும் உங்கள் மேல் கண்ணோக்கமாகவே இருந்து வருகிறார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீங்க வந்தது 20வது வயதுல வந்தீங்க, நீங்க வந்தது 40வது வயதுல கர்த்தரிடத்துல வந்தீங்க. ஆனா தாயின் கருவிலிருந்து வெளிப்பட்ட நாள் முதலாய் அவர் கண்கள் உங்கள் மேல். ஆமென் சொல்வீங்களா? அவர் உங்களோடு, ஆமென் சொல்வீங்களா, பத்திரமாய், ஆமென் சொல்வீங்களா, பத்திரமாய் வழி நடத்தி என்றைக்கு பெண்ணியலிலே கொண்டு வந்து உங்களை சேர்க்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் பத்திரமாய் உங்களோடு கூட இருந்து, ஆமென் சொல்வீங்களா? கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமே. அப்ப ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாரே. ஆனால் இப்போ ரட்சிக்கப்பட்ட பிறகு, அவருடைய பிள்ளையாய் மாறின பிறகு, அவருடைய குடும்பத்தில் ஒருவனாய் மாறின பிறகு
கவனிங்க, அவரோடு கூட ரத்த உடன்படிக்கை செய்த பிறகு உங்களோடு கூட இருப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்வீங்களா? என்னோடு கூட இருப்பது அதிக நிச்சயம். சத்தமா சொல்லு, கர்த்தர் என்னோடு கூட இருப்பது அதிக நிச்சயம். யார் உங்களை விட்டு பிரிந்து போனாலும் கர்த்தர் உங்களை விட்டு பிரியவே மாட்டார். யார் உங்களை புரிந்து கொண்டாலும், யார் உங்களை தவறாய் புரிந்து கொண்டாலும், யார் உங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போனாலும் கர்த்தர் உங்களை நன்றாய் புரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை அறிவார். ஆமென் சொல்வீங்களா? கர்த்தர் உங்களை அறிவார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வாக்குத்தத்தங்களை ஆயத்தம் செய்து வருகிறார். வாக்குத்தத்தங்களை ஆயத்தம் செய்து வருகிறார். சொல்லுங்கள், வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு அவைகளை ஆயத்தம் செய்து வருகிறார். 6வது அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். 14, 15, 16. அப்பொழுது கர்த்தர் Yes. அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோடே கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். சொல்லுகிறார். என்ன சொல்றார்னா, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? சொல்லுங்கள், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? நான் உன்னோடே கூட இருப்பேன். மூன்றாவது சொல்லுகிறார், ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். ஆமென் சொல்லுவீங்களா? ஆமா. ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய். கர்த்தர் கிதியோனிடத்தில் இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா இப்படியெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்குது? கர்த்தர் எங்களோடு கூட இருந்தா எங்கள் பிதாக்கள் சொல்ல கேட்ட அற்புதங்கள் எல்லாம் எங்கே என்று கேட்ட கிதியோனிடத்தில் கர்த்தர் சொன்ன பதில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ முறியடிப்பாய். ஆமென் சொல்வீங்களா? The promises of God reveals the presence of God. மறுபடியும் சொல்லுகிறேன், the promises of God reveals the presence of God. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. சொல்லுங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தேவன் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துகின்றன. Every promise of God is an indication of His presence. தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் தேவன் இருக்கிறார் என்பதற்கான அடையாளமா இருக்கிறது. சொல்லுகிறேன் பாருங்க, இங்கே கர்த்தர் கிதியோனிடத்தில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ பயப்படாம போ, ஒரே மனுஷனை முறியடிப்பதை போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்று சொல்லிக் கொண்டு இருக்கும் போதே மீதியானியருடைய பாளையத்திலே கிதியோனை குறித்த ஒரு பயத்தை மீதியானியரிடத்தில் கர்த்தர் ஏற்படுத்தி வந்தார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. இங்கே மீதியானியரை குறித்து கிதியோனிடத்தில் சொல்லும் போதே மீதியானியரிடத்தில் கர்த்தர் கிரியை செய்து கொண்டு வந்தார். ஆமென் சொல்வீங்களா? நீ வர வர பெருகுவாய். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் என்றால் கவனிங்க, வர வர நீ பெருகுவாய். நான் வர வர பெருகுபடிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருப்பார். நீங்கள் வர வர பெருகுபடிக்கு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். நீங்கள் வர வர பெருகுபடி கர்த்தர் உங்கள் கைகளின் பிரயாசங்களை ஆஸ்வதிப்பார். நீங்கள் வர வர பெருகுபடிக்கு கர்த்தர் உங்களை பெருகச் செய்வார். ஆமென் சொல்வீங்களா? ஆமா. நீ வர வர பெருகுவாய்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. உங்களுக்காய் அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றும்படிக்கு அவைகளை ஆயத்தம் செய்து கொள்ளுகிற, அவைகளை ஆயத்தம் பண்ணுகிற கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? ஆமா.
மறுபடி சொல்லுகிறேன், உங்களுக்கு வெறும் வாக்குத்தத்தத்தை கொடுத்து விட்டு கர்த்தர் அப்படியே உட்கார்ந்து விடுவது இல்லை. வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் என்றாலே அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படிக்கு, உங்களுக்காக அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றும்படிக்கு காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிற கர்த்தர். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. நீ வர வர பெருகுவான்னு சொன்னாலே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார், உங்களை ஆஸ்வதிக்கிறார். உங்கள் கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கிறார், உங்களை விசாரிக்கிறார். நீங்க வர வர பெருகிறீங்களான்னு சொல்லிட்டு உங்க மேல கவனமாய் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? ஆம். அந்த நாட்கள்ல எங்க வீட்டில் கோழி முட்டை விதவிதமாக கோழிகள் வைத்திருப்போம். அப்படி எங்கள் அம்மா அப்படி 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 விரலை சுண்டி அந்த கோழியோட பேரை சொன்னால் எங்கே இருந்தோ ஓடியாரும். விதவிதமாக கோழிகள், விதவிதமாக போண்டா கோழின்னு சொல்லி அந்த நாட்களில் அந்த போந்தா கோழி, அந்த போந்தா கோழியெல்லாம் நிறைய பெரிய முட்டையாக இருக்கும். அந்த அடை வைப்பாங்க பாருங்கள். அடை வைக்கும்போது என்ன செய்யணும், அவங்கவுங்க பேரில் முட்டையிலலாம் எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதி வைப்போம். சுகுமார், ஒரு முட்டையில் சுகுமார் இருக்கும், சுகுமார். இன்னொரு முட்டையில் சுந்தன் இருக்கும், இன்னொரு முட்டையில் சுதர்சன் இருக்கும், இன்னொரு முட்டையில் எம்எல்டான் இருக்கும். அப்படியே எல்லாருடைய பேரும், குடும்பத்தில் இருக்க எல்லாருடைய பேரும் இருக்கும் முட்டையில். நான் ஏஞ்சோன்னு என்ன தெரியுமாச்சுவேன், அப்படியே போய் பார்த்து என் முட்டையை எடுத்து, சுகுமான் இருக்கிற முட்டையை எடுத்து நடுவில் வச்சுருவேன். நடுவில் வச்சு எங்கள் அக்கா பேர் எழுதியிருக்கிற முட்டையை தூக்கி ஓரத்தில் வச்சுருவேன். எங்கள் அக்கா அவங்க ஏஞ்சோன்னு போய் என்ன தெரியுமா செய்வாங்க, எம்எல்டான்ற முட்டையை எடுத்து நடுவில் வச்சுட்டு சுகுமான்ற முட்டையை எடுத்து ஓரத்தில் வச்சுருவாங்க. எல்லாத்துக்கும் ஏன் முட்டை என்ன முட்டையை ஆயிடக்கூடாது? நல்லா சொல்லுங்க, என்ன முட்டையை ஆயிடக்கூடாது? கூமுட்டையை ஆயிடக்கூடாது. என் முட்டையில் விரிசல் வர்றதுக்கு முன்னாடி என் தம்பி முட்டையில் விரிசல் வந்துருச்சுன்னா என் இருதயத்தில் விரிசல் வந்துடும். ஆமாம், அவன் முட்டையில் விரிசல் வந்துருச்சு, இன்னும் நம்ம முட்டையில் என்ன செய்யலை? என் முட்டை இல்லைம்மா, என் பேர் எழுதின முட்டை. ஆமாம், என் முட்டையில் விரிசல் வரலையே, அப்படி ரொம்ப பெரிய வருத்தமாக இருக்கும். விரிசல் வரலையே, அதனால் இடையிலே ஒரு தடவை போய் பார்த்து செக்அப் பண்ணிக்கிட்டு இப்பயாச்சும் விரிசல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி, அப்போது என் பேரில் எழுதின ஒரு முட்டை மேலேயே அதனுடைய வளர்ச்சியில் இவ்வளவு ஒரு கவனமும் ஆசையும் விசாரிப்பும் எனக்கு இருக்கும். ஏனால் அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட உங்க மேல அவர் கண் எவ்வளவு ஆழமா பதிஞ்சிருக்கும் தெரியுமா? எவ்வளவு தீவிரமா உங்களை கவனிச்சுக்கிட்டு இருப்பார் தெரியுங்களா? ஆமாம், இன்னும் இந்த முட்டை கீரல் விழலையே, இன்னும் இந்த முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வரலையே, உங்க மேல எவ்வளவு கவனமா இருப்பார் தெரியுமா? கர்த்தர் ஸ்தோத்திரம். உங்களுக்காக கர்த்தர் வாக்களித்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற்றுவதை அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆமா, நாங்கள் அம்பலம் வனபுரத்தில் ஆராதித்துக் கொண்டிருக்கும் போது ஒரு தீர்க்கதரிசி ஒருவர் வந்தார். அந்த தீர்க்கதரிசி கடைசி நாளிலே சொன்னார், நீங்க ரொம்ப நாள் இங்கே இருக்க போறதில்லை, சபையில் ஒரு பிரச்சனை உண்டாக போகிறது. அந்த பிரச்சனை வந்தால் தான் பாஸ்டர் வெளியே போவார், இல்லைன்னா வெளியே போக மாட்டார். அதனால் சபையில் ஒரு பிரச்சனை வரப்போகுது, நீங்கள் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு போகிறார். பனம் மரங்களுள்ள ஒரு வயல் பகுதியிலே சபை கட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன். ஒரு பனங்காட்டில், அது ஒரு வயல் காடும் கூட, அந்த வயல் காட்டிலே பனம் காட்டிலே சபை கட்டப்பட்டிருப்பதை நான் பார்க்கிறேன் சொன்னார். எல்லாத்துக்குமே என் முதற்கொண்டு எல்லாருக்குமே ஆசை என்னன்னு சொன்னால், விக்கபுரத்திலேயே இடத்த பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் கெபி கோயிலை சுற்றி பக்கத்தில் இருக்கிற இடத்தெல்லாம் இடத்தை பார்த்தோம். ஒவ்வொரு இடமா விலைக்கு வருமா அந்த, ஏன்னா பெரும்பாலான விசுவாசிகள் வீக்கபுரத்திலிருந்து வருவதனாலே வீக்கபுரத்திலேயே ஒரு சபை இடத்தை வாங்கணும்னு சொல்லி அந்த இடத்தையே ஒவ்வொருத்தரையா இடத்தை விசாரித்து கொண்டிருந்தோம். நான் அங்கே இடத்தை விசாரித்து கொண்டிருக்கும் போதே இங்கே அடையங்கோர் குளத்தில் சுப்பிரமணியன் என்கிற ஒரு இந்து நபரை கர்த்தர் அழைத்து
தெரிந்து கொண்டு அவருடைய தங்கைக்கு கற்பமடைய செய்து, கர்த்தர் ஸ்தோத்திரம், தங்கைக்கு கற்பமடைய செய்து, அந்த தங்கை கர்த்தர் ஸ்தோத்திரம் பிரசவ காலத்திலே பிரசவ காலத்தை தள்ளி போக செய்து, அந்த பிரசவ காலம் தள்ளி போகிறது நிமித்தமாய் அவர் குடும்பத்திலே ஒரு பெரிய ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தி வயிற்றிலேயே குழந்தை இறக்கும்படிக்கு செய்து, அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கும்படியாக என்னை அழைத்து வந்து, அந்த பெண்ணுக்காக ஜெபிக்கும் போது செத்துப்போன அந்த குழந்தைக்கு உயிர் வந்து, குடும்பம் எல்லாரும் இந்துக்களாக இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இதுக்கு நன்றி கடனாக அவர்களுக்கு நம்முடைய இடத்திலே தோட்டத்திலே ஒரு இடத்தை தர வேண்டும் என்று உள்ளத்திலே ஒரு தீர்மானம் எழும்பும்படிக்கு செய்து, அவர்கள் வந்து எவ்வளவு இடம் வேண்டுமோ அந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லி எங்களை பார்த்து சொல்லி, உங்களுக்கு நாங்கள் கர்த்தர் எங்களுக்கு செய்த இந்த பெரிய உதவிக்கு நாங்கள் காணிக்கையாக இதை செய்ய விரும்புகிறோம், கொடுக்க விரும்புகிறோம் என்று சொல்ல வைத்து, கவனிங்க, நாங்க அங்க இடத்தை தேடிக்கொண்டு இருக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் இங்கே ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். இங்கே கர்த்தர் ஆயத்தம் செய்து கொண்டிருப்பது எனக்கு தெரியாது. ஆனா என்னை குறித்து கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றும்படிக்கு உண்மை மாறாத கர்த்தர், வாக்கு மாறாத கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்கள் பேர் மனதுருகிற கர்த்தர், உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற கர்த்தர், உங்களுக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறவர், உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கும்படியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களுக்கு தெரியாமலேயே அந்த வாக்குத்தத்தங்களை கர்த்தர் அவர் ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்கள் காணவில்லை, உங்கள் காதுகளால் கேட்க முடியவில்லை, உங்கள் இருதயத்தால் அதை உணர்ந்து கொள்ளவும் முடியவில்லை. ஆனால் உங்கள் ஆவியினால் அதை நீங்கள் பார்க்கும்படியாய் ஆவியான விரும்புகிறார். ஆமென் சொல்வீங்களா? உங்கள் ஆவியினாலே நீங்கள் அதை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்காய் கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். சொல்லுங்கள், எனக்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு முறை சொல்லுங்கள், எனக்காக கர்த்தர் வாக்குத்தத்தங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் அவர் என்னோடு கூட இருப்பார். கரங்களை தட்டி நாம் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம்.